மலையக மக்களுக்கான உரிமை போராட்டங்களில் உயிர் தியாகம் செய்த மலையக தியாகிகளை நினைவுகூரும் மலையக தியாகிகள் தினம் இன்று கோட்டகலை கொமர்சல் பகுதியில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. பிடி தளராதே அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், சிவில் செயல்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பொதுச்சுடர் ஏற்றப்பட்ட பின்னர் நிகழ்வுகள் இடம்பெற்றன. மலையக தமிழ் மக்களுக்குரிய தொழில்சார் உரிமைகள், காணி உரிமை, மொழியுரிமை, அரசியல் உரிமை, பொருளாதார உரிமை உள்ளிட்ட விடயங்களுக்கான போராட்டங்களின் போதும் உயிர் நீத்தவர்களே இன்று நினைவு கூறப்படுகின்றனர். பிடி தளராதே அமைப்பு மற்றும் மலையக உரிமை குரல் என்பன இணைந்து 2019 டிசம்பர் மாதம் சர்வதேச தேயிலை தினத்தன்று மலையக தியாகிகள் தினத்தை நடாத்தியிருந்தன. நுவரெலியா மாவட்டம் தலவாக்கலை டெவோன் தோட்டத்தில் உள்ள மலையக மக்களுக்கான காணி உரிமை போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த சிவனு லட்சுமணனின் கல்லறையில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்து மலையக தியாகிகள் வரலாற்றை ஆரம்பித்து வைத்த முல்லையோ கோவிந்தன் உயிர் துறந்த ஜனவரி 10ஆம் தேதியை மலையக தியாகிகள் தினமாக அனுஷ்டிப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன்படியே ஜனவரி 10ஆம் தேதி மலையக தியாகிகள் நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு ஜனவரியில் மெஸ்கெலியாவில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. 2021இல் பத்தனையில் நடைபெற்றது. 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் ஹொட்டகலையில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிலையிலேயே இம்முறை ஹொட்டகலை கொமர்சல் பகுதியில் உணர்வுபூர்வமாக இந்நிகழ்வு நடைபெற்றுள்ளது. வணக்கம், எனது பெயர் ராமச்சந்திரன் சனர். நான் பிடித்தளராதே அமைப்பின் உறுப்பினராக இருக்கின்றேன். உண்மையாலுமே மலையக மக்களுடைய அரசியல், பொருளாதார மற்றும் சமூக விடுதலைக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்த நபர்களை நினைவு கூர்ந்தே மலையக தியாகிகள் தினம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 10ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. மலையக மக்களுடைய அந்த சம்பள உயர்வு போராட்டத்தில் 1940ஆம் ஆண்டு உயிர் தியாகம் செய்த முல்லோயா கோவிந்தன் உயிரிழந்த நாளில்தான் நாங்கள் மலையக தியாகிகள் தினமாக அனுஷ்டித்து வருகின்றோம். அந்த வகையிலேயே மிகவும் உணர்வுபூர்வமான முறையில் இன்று கொட்டகலையில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை மண்ணிலேயே மலையக மக்களுடைய வரலாறு ஆரம்பமாகி 200 வருடங்கள் கடந்துவிட்டன. முடியாட்சியின் போதும் குடியாட்சியின் போதும் எங்களுடைய மக்கள் அடக்கி ஆளப்பட்டிருக்கின்றார்கள், ஒடுக்கி ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவ்வாறான நிலைமை இனியும் தொடரக்கூடாது. அதாவது ஆட்சிகள் மாறினாலும் மலையக மக்களுடைய இந்த அவல காட்சிகள் இன்னும் மாறாமல் தான் இருக்கின்றன. தற்போது இலங்கையில் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மலையக மக்களுடைய அரசியல், பொருளாதார, சமூக விடுதலை குறித்து கவனம் செலுத்தி அந்த மக்கள் ஒரு சமூக மாற்றத்துக்குரிய காத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் கோருகின்றோம். குறிப்பாக 2025ஆம் ஆண்டுக்குரிய பாதிடு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாதிட்டில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு காத்திரமான கொடுப்பனவு அவசியம் என்ற கோரிக்கைகள் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதேபோல் நாங்கள் இந்த ஆளுங்கட்சியிடம் கோருவது, தற்போதைய சூழ்நிலையில் மலையக மக்களுக்கு தேவைப்படுவது அனுதாபம் அல்ல, நீதி. அந்த நீதி பொறிமுறையை உருவாக்குமாறு கோரி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. மலைய மக்களுடைய தியாகத்தை நினைவுகூரும் வகையிலே ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி, அதாவது முல்லையா கோவிந்தன் தியாகி ஆகிய அந்த தினத்தை மலையக தியாகிகள் தினமாக நாங்கள் பிடித்தளராதே அமைப்பினூடாக ஏனைய நட்பு ஸ்தாபனங்களூடாக நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம். கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். உண்மையிலேயே மலையக மக்களினுடைய வரலாறு என்பது கண்ணீர் வரலாறு அல்ல, அது செந்நீரால் அதாவது இரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகமாக இந்த பதிவு முறையாக செல்லாதன் காரணமாக அது வெறுமனே ஒரு கண்ணீர் வரலாறாகவே அது கூறப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் இருந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் கூட, ஒரு சிறிய விஷயத்துக்கு கூட மக்கள் போராட்டத்தின் மூலமாகவே வென்றிருக்கிறார்கள். அது கூலி போராட்டமாக இருக்கட்டும், அதாவது சம்பள போராட்டமாக இருக்கட்டும், அல்லது தனக்கான அடிப்படையான சில தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக சுகாதார சேவை பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகளாக இருக்கட்டும், அது அனைத்துக்குமே மக்கள் போராடியே இருக்கிறார்கள். அதன் உச்சமான போராட்டம் தான் 1977ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற சிவனு லட்சுமண போராட்டம். அது எங்களுடைய இந்த காணி, மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த காணியை தொடர்ந்து தோட்டங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த போராட்டம் நடைபெற்ற போது சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் அது கூட இனவாத அடிப்படையிலே சிங்களவர்களுக்கு எதிராக செய்யப்பட்டதாக போராட்டம் அல்ல. இந்த மலையகம் என்பது பொருளாதார அடிப்படையிலே ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து பெரும்
பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிற வகையிலே இந்த பெருந்தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த தியாகம் நடைபெற்றது. ஆகவே இன்று பாடத்திட்டத்திலோ அல்லது வேறு எந்த வகையிலோ இந்த தியாகத்தினுடைய மகிமை, தியாகிகளுடைய வரலாறு சாதாரண மக்களுக்கு அல்லது இலங்கை வாழ்கின்ற எந்த மக்களுக்கும் கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆகவே எதிர்காலத்திலே பாடத்திட்டத்தில் இலங்கையுடைய வரலாறை நாங்கள் கற்கின்ற போது மலையக மக்களுடைய வரலாறை படிக்கின்ற சகல அம்சங்களும் தியாகிகள் வரலாறு மட்டுமல்ல, கோபி தோட்டம், தேயிலை தோட்டம் உள்ளிட்ட ரப்பர் தோட்டத்திலே வேலை செய்த அதை உருவாக்கிய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்த அனைத்து அம்சங்களும் இந்த பாடத்திட்டத்திலே உள்ளடக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய பிரதானமான தேசிய இனமாக இருக்கக்கூடிய மலையக மக்கள் அடையாளத்துக்காக வாழுகின்ற போது தியாகிகளுடைய வரலாற்றிலே நாங்கள் இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து நாங்கள் செயற்படுகிறோம். எதிர்காலத்திலே பிடித்தளராத அமைப்பு முழு மலையகத்திலும் மலையக சார்ந்து வாழ்கின்ற எல்லா பிரதேசங்களும் இந்த தியாகிகள் தினத்தை தொடர்ந்து நாங்கள் மேற்கொண்டு வருவதற்காக அது பற்றிய விவரங்களை சொல்வதற்காக திட்டமிட்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றும் கூட இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும். மலையக தியாகிகள் நாள் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி மலையக தமிழர்களுக்காக உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறும் நாள்தான் இந்த ஜனவரி 10. மலையக தியாகிகளை நாங்கள் ஏன் நினைவு கூற வேண்டும்? இலங்கையில் மலையக தமிழர்கள் வேரூண்டி வாழும் ஒரு மக்கள். இலங்கையினுடைய தனி அடையாளத்துடன், தனி கலாச்சாரத்துடன், மக்களுடைய தனி மொழியுடன் வாழும் மலையக தமிழர்கள் இந்த மலையக தியாகி நாளை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நாங்கள் நினைவு கூறுகின்றோம். பிடித்தளராத அமைப்பினுடைய இந்த ஏற்பாட்டில் மலையக தமிழர்களுடைய இந்த தியாகிகள் நாளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய மக்களுக்காக, தொழில் நிமித்தத்துக்காக போராடி இறந்தவர்களை நாங்கள் உயர்த்தி இன்று நினைவு கூறுகின்றோம். வெள்ளக்காரன் காலத்தில் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை சம்பளத்துக்காக உயிர் நீத்தவர்களுடைய நாளாக இன்று நாங்கள் தியாகம். எங்களுடைய நிலத்தை தனியாருக்கு பகிர்ந்தளிக்கும் போது அதற்கு எதிராக போராடி உயிர் நீத்த எங்களுடைய தியாகிகளை நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். தூக்கிலிட்ட எங்களுடைய தோழர்களை நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். சுட்டுக் கொல்லப்பட்ட எங்களுடைய தோழர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த மலையக தியாகிகள் நாங்கள் நாளானது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி மலையகத்தில் இருக்கின்ற அனைத்து உறவுகளும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த தியாகிகள் தினம் என்பது இலங்கையில் இருக்கின்ற வடக்கு கிழக்கு மற்றும் சிங்கள மக்கள் அனைவர்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். மலையக மக்களுடைய வரலாறு, பண்பாடு, கலை, கலாச்சாரம், போராட்டம் என்பது வெறுமனே ஒரு தேயிலையுடன் நசுக்கிவிடக்கூடாது. எங்களுடைய உரிமைக்காக போராடிய அனைத்து தோழர்களையும் நினைவு கூறும் நாள்தான் இந்த மலையக தியாகிகள் நாள் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி. இதை பிடித்தளராத அமைப்பு ஒவ்வொரு வருடம் முன்னெடுக்க செல்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன்.